ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை நம்ம அரிசியை அப்படியே ஈர அரிசியை தான் உடச்சி மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கொழுக்கட்டையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு சேர்த்து வெல்லம் சேர்த்து கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்லேயே ரெடி பண்ண மாவு தான், அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் 2 கப்பு, ரெடிமேடு மாவாக இருந்தால் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாவுக்கு தகுந்த கல் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு கிளாத்து போட்டு காய வச்சுட்டு நிழல்லையே காய்ஞ்சா போதும். அந்த அரிசி தான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் உடச்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதே மாதிரி 1/2 கப்பு பாசிப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதுவும் அது கூடவே சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரவை மாதிரி அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. நல்லெண்ணெய் விடுங்க. கொழுக்கட்டையெல்லாம் நம்ம மாவு பிடிக்கிறோன்னா நல்லெண்ணெய் விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம அரைச்ச மாவு அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், மாவெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டைக்கு நம்ம அரிசி எடுத்த 1 கப்பு அளவுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். மண் இருக்கும், அதனால் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி அதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அரிசியெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்திருக்க பாருங்கள். பாசிப்பருப்பு அரிசி தெரியவே இல்லை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ணி நம்ம மாவில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் சேர்த்துடலாம். இங்கே கலந்து விடுங்க ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. மாவு நல்லா வெந்துடுது. இந்த டைமில் 2 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் நெய் நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் ஒரு 4 டீஸ்பூன் எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இன்னும் 2 நிமிஷத்துலேயே நல்லா திக்காக வந்துடும். ஸ்வீட்டு பலகாரத்தில் ஒரு சிட்டிகை தூள் இருக்கும். செஞ்சு பாருங்கள், மாவு நல்லா ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். அச்சு வச்சுருக்கேன், அச்சிலே பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. மாவுலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம அச்சில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அச்சில் தான் இந்த மாவு அள்ளி நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை அச்சில் கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுங்க. நம்ம கையிலேயே எண்ணெய் வச்சுக்கோங்க.
தேங்காய் திருகுகள் இருக்குது இல்லைங்க, பெருசு பெருசாக இருந்ததுல அது மாதிரி நல்லா பொடிசாக இருக்குமா தேங்காய் திருகு. அவ்வளோதான், வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள். கொழுக்கட்டை, பாசிப்பருப்பு கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னொரு டைம் வைக்கிறேன் பாருங்கள். ஒரே சைடாக கூட வச்சுட்டு அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், முடிக்கும். வேஸ்ட்டாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க. அதே சைடும் க்ளீன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அச்சில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லைங்க. அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே சேர்த்துருங்க. இது நீட்டாக அச்சில் இருக்கிறதால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படி தான் ரெடி பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கொடுத்து வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். 5 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது, சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அச்சு இல்லைனாலும் பரவாயில்ல, கையாலேயும் உருண்டையும் கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சிங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.